பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்கு. ஏன் இப்படிலாம் ஆடி பாடி இந்த காட்டுக்குள்ள அப்படி திரையிலே நம்ம வாட்டு கட்டையை பிடிச்சிட்டு வேற பக்கம் திரியிறமே, உங்களோட சேர்ந்து இருந்தா ஒரு ஒற்றுமையா இருந்தா. ஏன்னா வேற்றுமையில் ஒற்றுமை காண்பதால் உயர்வான உள்ளம், உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் என்றார்கள். அப்படி என்ன என்றதெல்லாம் நல்ல உயர்ந்த எண்ணத்தோடு வாழணுமா. அப்படி வாழ்க்கையோட வாழக்கூடிய இந்த உலகத்துல உங்களோட நானும் ஒருவராக கலந்திருக்கலாமே, ஏன்னா ஒற்றுமை காண வேண்டும் என்று சொன்னேனே. அப்படி ஒற்றுமைக்கு இலக்கணம் வாழக்கூடிய ஒரு கூட்டு பறவைகளாக அப்படிங்காதி அழைஞ்சிரையா. அப்படியா இப்படி வந்து ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு, ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு, இட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு, எல்லா தேவைகள் அழகை கேளுங்கள், தேவைகள் அண்ணனை கேளுங்கள். ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு. செல்லும் வழி எங்கெங்கும் கொல்லும் வரலா, உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலா, உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலா, செல்லும் வழி எங்கெங்கும் கொல்லும் வரலா, உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலா, நேர்மை அது மாறாமல் தர்மம் மறைவீராம் நாடும் நடைபோடுங்கள் ஞானம் பெறலாம். சத்தியத்தை நீங்கள் காத்திருந்தால் சத்தியம் உங்களை காத்திருக்கும், சத்தியம் உங்களை காத்திருந்தால் சத்தியம் உங்களை காத்திருக்கும், தாய் வந்த பெண்ணுக்கும் உமாலை காத்திருக்கும். ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு. நெல்லில் விதை போடாமல் நெல்லும் வருமா, தேவை அது சிந்தாமல் வெள்ளி பணமா, நெல்லு விதை போடாமல் நெல்லும் வருமா வருமா, சிந்தாமல் வெள்ளி பணமா, வெள்ளை இளசெட்டுங்கள் வெற்றி கொடி கட்டுங்கள், சொர்க்கம் அதை தட்டுங்கள் விண்ணை தொடுங்கள், பேருக்கு வாழ்வது வாழ்க்கை இல்லை, ஊருக்கு வாழ்வதில் தோல்வி இல்லை, பேருக்கு வாழ்வதில் வாழ்க்கை இல்லை, ஊருக்கு வாழ்வது தோல்வி இல்லை, ஆனந்த கண்ணீரில் அபிஷேகம் நான் செய்தேன் ஈரமில்லை. ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு, இடைப்பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு. ஒரு கூட்டுக்கிரியாக ஒன்றுபட்ட வாழ்க்கைக்கு இலக்கணமாக வாழக்கூடிய இந்த உன்னதமான தருணத்திலே அறிந்தும் அறியாதது போல் புரிதும் புரியாதது போல் தெரிந்துமே தெரியாததை போல ஒரு சில விவரங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு வள்ளி என்று சொல்லக்கூடிய வனமுறை மீறாம நீயும் நாரதன் என்ற கோட்பாடு தவறாமல் அடியனும் எங்குள்ள மக்களுக்கு அறிவு விருந்து படைக்கக்கூடிய வகையிலே அற்புதமான ஒரு தர்க்கத்தை ஏற்படுத்துவதற்கு அடியன் தொடுக்கக்கூடிய முதல் வினா இதோ. கோதை 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 தந்தமே நம்பி இந்த சுவாமி, தந்தமே நம்பி சுவாமி, சாய் நன்னி மோகினி என்ற சுவாமி. சுருக சொல்லி விளங்க வைப்பதிலே இந்த சுந்தரவள்ளிக்கு ஈடு இணையார். அப்படியா? ஆமா. எப்படி சொல்றீங்க? இல்லங்க,
எத்தனையே சுருக்க பேச்சாளர் இந்த உலகத்துல யார் அப்படின்னா ஆஞ்சநேயர் தான் அப்படின்னு உலகமே சொல்லிக்கிட்டு இருக்கு. ஆமா, கண்டையின் சீதையை ஒரே வாசகத்தை முடிச்சான். இலங்கைக்கு போய் அங்க அசோகத்துல அப்படி இப்படின்னு இழுக்காம கண்டேன் ஏக்கத்துல இருக்காரு, மனைவி இல்லாத ஏக்கத்துல இருக்காரு. அவர்கிட்ட போய் அங்க போய் இங்க வந்து அதுக்குள்ள என்னாச்சோ ஏதாச்சோ ஏற்கனவே பதட்டமா உள்ள ஆளுகிட்ட, ஏற்கனவே நெஞ்ச அடப்பு உள்ள ஆளுகிட்ட போய் அப்படியா அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாளைக்கு இருக்கா அப்பயே முடிச்சு நல்லா இருக்காருப்பா கருசாமி. நான் போய் தேவட்டைக்கு போனேன், அங்க போனேன் இங்க போனேன், ஆஸ்பத்திரிக்கு போனேன், ஆப்பிள் வாங்கிட்டு போனேன், ஆரஞ்சு வாங்கிட்டு போனேன், இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருந்தோம்னா என்னத்த இதுக்கு இப்படி சொல்லிக்கிட்டு 5ஆம் நம்பர் பெட்டில படுக்க வச்சிருக்காங்க. இதுலதான் போன ஒரு மாசம் முனியாண்டி படுத்திருந்தேன். இப்படித்தான் 3 நாளைக்கு முன்னால அப்படி ஆரம்பிக்கிறது இல்லாம கண்டேன் சீதையை சுருக்க பேச்சாளர். அது மாதிரி ஆண்கள்ல பெண்கள்ல சுருக்க பேச்சாளர் யாருன்னா அபிப்பிராட்டி தான். ஆமா, ஏன்னா உண்மைதான். ஏன்னா ஒரே வார்த்தை சுருக்க பேச்சு போனா எத்தனையோ சபையை கண்டு இருக்கிறேன். சோழனுடைய திருச்சபைக்கு போனா போன உடனே என்ன தெரியுமா, நீங்க சொல்றது போல ஒரே ஒரு வாசகத்துக்கு திருவாசகம் சொன்னா வரப்பு ஏற அப்படின்னு போயிட்டா. இது சொல்லுங்கள் சுருச்சம். என்னப்பா எல்லாரும் இந்த நாட்டை பத்தி எல்லாரும் பெருமையா போல பேசியிருக்காங்க, இந்த அம்மா மட்டும் ஒரே ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு போகுது. மன்னர் கேட்டாரு அப்படின்னு. அக்காலத்து அரசர்களுக்கு மன்னர்களுக்கு நம்ம நாட்டின் மீது எவனும் படையெடுத்து கூடாது கவனமா இருப்பான். அதுபோக நமது நாட்டு மக்கள் குடிப்படைகள் எப்படி இருக்கணும், வேளாண்மை எப்படி இருக்கணும், ராஜாங்க பொறுப்பு இருக்கணும், அரசை எப்படி வழிமுறைப்படுத்தணும், எப்படி நெறிமுறைப்படுத்தணும், என்ன வரிகளை இப்படின்னு பலவிதமான கணக்கு வழக்கோடு வாழ்ந்து இருப்பாங்க. ஆனா அந்த நேரத்தை பார்த்து இந்த வார்த்தையை சொன்ன உடனே மந்திரி வேற பார்த்து கேட்கிறாரு, என்னப்பா ஒரு கிளம்பி வந்து நின்றாங்க. கிளம்பி கையை நட்டு என்ன 12 வயசு 6 மாசம் தான் ஆகுது. ஆமா, 12 வயசு முடிஞ்சு 6 மாசம் நடந்துகிட்டு இருக்கு. 12 தம்பி 12 வயசு 6 மாசம் ஆம்டா, பார்த்தாலே தெரியுது. தெரியலையா எங்க சொல்றேன், அதை சொல்லலங்க. உண்மையான நாரதருக்கு தெரியும், நாரதர் மாதிரி வேஷம் போடுற ஆளுக்கெல்லாம் தெரியாது பள்ளியோட வயசு என்ன அப்படின்னு. எனக்கு தெரியும். அவங்க என்ன சொல்றாரு, 6 மாசமா இருக்கிறதா சொல்லிருக்காரு அவர் வாட்டுக்கு. நீங்க அப்படியா அப்படி சொல்லுங்க, நீங்க சொல்றீங்க 12 வயசு 6 மாசம். வீட்டுல மாப்பிள்ளை பாத்துட்டு இருக்காங்க. அப்படியா, சரி நம்ம சந்தோஷம். ஏன்னா அந்த கிழவி உங்களை சொல்லலங்க, உங்களை போய் கிளம்பி சொல்லலாம். கிழவின்னு சொல்லலாம், கிழவின்னா தலைவின்னு பொருள். ஆமா, கிழவி அப்படின்னு தான் சொல்லிடக்கூடாது. ஆமாங்க, உண்மைதாங்க. அப்புறம் மூதாட்டின்னு அர்த்தம். அப்படி இல்ல, நான் அப்படி போய் உங்களை போய் சொல்லுவேன். ஆனா உங்களை பார்த்தா எங்க அப்பத்தா மாதிரியே இருக்கு. முக சாயல சொல்றீங்க, சாய் இல்ல உண்மையாதான். அப்படின்னா நீங்க என்ன சாமி சொல்றீங்க? உங்க உச்சத்துல இருந்து உள்ள கழுத்துல அப்படி பார்க்கும்போது அப்படியே பொண்ணு மணியா சொல்லிக்குது இல்லையா? அப்பத்தா மாதிரி சொன்னா சில பேர் வருத்தப்படுவாங்க. நானும் அதுக்கெல்லாம் வருத்தமே பட மாட்டேன். ஏன்னா அப்பத்தாவுக்கு தான் அறிவு இருக்கும். அதனாலதான் சொல்லாங்க, குமரிக்கு அழகுண்டு கிழவிக்கு அறிவுண்டு, டில்லிக்கு ராஜானாலும் பாட்டி சொல்ல தட்டாது அப்படி சொன்னாங்கல்ல. பாட்டி சொல்லும் போது யாரும் தட்ட மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அந்த மூதாட்டி சொல்லிய வாக்கு உங்களை மகாலட்சுமி நினைச்சிருக்கீங்க. ஏன்னா உலகத்தை செல்வத்தை வாரி கொடுக்க உங்க பாட்டி மகாலட்சுமி நினைச்சேன். அப்போ ஏதாவது இருக்கும் நினைச்சேன். இருக்கு. ஏன்னா நீங்க வேணே தெரியும்ல. ஏன் அப்படி அடிக்கடி மசுராலை இப்படி படிக்கிட்டே இருக்க? அது எனக்கு பழகி போச்சு. எல்லாரும் இல்லங்க, பெரிய மதுரைக்காரங்க நிரூபிக்கணும்னு நினைக்க கூடாது. ஏன்னா அந்த மதுரைக்கார ஆளுக்கு மசூர்ல தான் சந்தேகம் வரும். ஆமா, பாண்டிய நாட்டுல முதல்ல மசூர் சந்தேகம் எங்கே வந்துச்சு? செண்பக பாண்டிய மன்னனுக்கு பெண்களின் கூந்தலில் இயற்கையிலே மனம் உண்டா இல்லையா சந்தேகம். இப்ப நான் என்னமோ உங்களை ஆற தழுவி கட்டி பிடிச்சு முத்து கொடுக்க போற மாதிரி எனக்கு சந்தேகம் வந்த மாதிரி. உங்க பேச்சு அப்படித்தானே இருக்கு. மதுரைக்காரர்களுக்குன்னு இழுவையா இருக்கு. என்னவா மதுரைக்காரர்களுக்குன்னா அங்கேதான் அந்த பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு. நான் கேக்குறேன். ஆனா அதுக்காக விட்டு போயிட மாட்டேன், சரியா? கீரனூர்னு ஒரு ஊரை கேள்விப்பட்டிருக்கீங்களா? நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படின்னு சொன்னவர் யாருன்னா நக்கீர பெருமான்.
நக்கீரன் ஊர். இந்த உலகத்துல நக்கீரன் இருந்த ஊர் தான் இன்னைக்கு கீரனூராக இருக்கு. நீங்க சொல்லுவீங்க அந்த கீரனூருக்கு வந்து கருவை உருவாக்கக்கூடியவன் கருவனூரன் எல்லாம் வேற புரிஞ்சுக்கிறேன். நீங்க சொல்றீங்களே நக்கீரனுடைய ஒவ்வொரு ஆலயத்திலையும் சிவனுக்கு ஒவ்வொரு பெயர்கள் உண்டு. ஆமா, மதுரையில சொக்கநாதர் பேரு, சுந்தரேச பெருமான். காசியில விஸ்வநாதர் பேரு, காஞ்சியில ஏகாம்பரேஸ்வரர் பேரு, அதே நேரத்துல திருக்கடையூர்ல அமிர்த கடேஸ்வரர் பேரு. ஒவ்வொரு ஆலயத்திலயும் ஒவ்வொரு பேர் இருக்குல்ல. அது மாதிரி கீரனூர்ல உத்தமநாதர் கோவில் அப்படின்னு ஒரு சிவன் கோயில் இருக்கு. அங்க மதுரையில இருந்து இப்படி நடந்து பொடி நடையா வந்து நக்கீரனூர்ல தான் வந்து நக்கீர பெருமான் உத்தமநாத சுவாமியை பத்தி பெருமைகள் நான் பாடியிருக்கேன். சிவாலயங்களை தரிசனம் பண்ணிட்டு வந்த இடம் அது. அவர் பிறந்த ஊரை சொல்லக்கூடாது. பிறந்த ஊர் அல்ல, அவர் வாழ்ந்த இடத்துக்கு அவருக்குன்னு அந்த கிராமத்தார்கள் தனியா வயலை ஒதுக்கி கொடுத்து நீங்க இதை விளைச்சல நீங்க சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு தங்கிக்கலாம். இறைவன் மீது தொண்டு செய்யக்கூடியவர்களுக்கு அப்பொழுது அரசாங்கத்துடைய ராஜாக்கள் அளந்து கொடுப்பாங்க. அதனால இன்னைக்கு நக்கீரன் வயல்னு அவருக்கு தனி வயலே இருக்கு. ஆமாங்க. அதனால ஏன்னா அவர் பிறந்து வந்து பாண்டிய நாட்டிலே மேற்கு திசையிலே அங்க இருந்து வந்தவன மதுரகாரன பேச முட்டுறோமோ. நீங்க வேறங்க. அந்த நீங்க சொன்னங்களே சுந்தரேச சொக்கநாத பெருமான், சொக்கநாதனுக்கு பெண்டாட்டியானது மீனாட்சி. அந்த மீனாட்சிக்கு இருக்கு பார்த்தீங்களா, இப்ப சமீபத்துல இருந்து பார்த்தீங்களா திருக்கல்யாணம். ஆமா, அந்த மீனாட்சி திருக்கல்யாணத்துக்கு அந்த கழுத்துல தொங்குதுல உங்களுக்கு என்னது, உங்களுக்கு தொங்கல நாள் இருக்கு தொங்குச்சு பாத்தியா. எதையும் முழுசா பேச மாட்டீங்களா, பாதி பாதியா தான் பேசுவீங்களா? திடீர்னு தொங்குதுன்னு நானே புரிஞ்சு பாத்துட்டேன். சந்தேகம் வந்தது அவ்வளவு கிளியா தொங்கும் அதானே இல்லங்க, ஏன்னா இங்கதாங்க இருக்கணும். அதுதான் திருமாங்கல்யம்ன்றது. இது திருமாங்கல்யம் என்பது தாலி. அந்த திருமாங்கல்யம் என்பது அந்த காலத்துல மீனாட்சியுடைய திருக்கல்யாணத்துக்கு அந்த மாங்கல்யம் செய்த இடம். அதுதான் திருமாங்கல்யம் என்ற இடம் அருவி திருமங்கலமானது. அந்த திருமங்கலத்துல இருந்து ஒரு 6 மைல் தொலைவில் போய் பாத்தீங்கன்னா ஒரு ஊருக்கு திரளி அப்படின்னு ஒரு ஊர். அந்த திரளி என்பதுதான் நக்கீர பெருமான் பிறந்த ஊர். சரியா? அங்க கீரனூர் வந்து வந்த இடம். ஆனா நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. ஏன்னா கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சரை தும்பி காமம் செப்பாது கண்டது விடுமா. சந்தேகம் வந்தாலும் சேர்த்தாங்க. சந்தேகத்தை தீர்த்தது யாரு? யார் தீர்த்தது? யார் தீர்த்தது? கீரனூர் அப்படி கீரனூர் வந்து அப்படியே பெருமையா பேசுறீங்க. உங்க கண்ணோட்டம் அங்கே போகுது. இல்ல இல்ல உங்களுக்கு எனக்கு தண்டியா நீங்க வேற அது கிடக்கு மதுரை அப்படி போயிருவேன் நானு. பிரச்சனை இல்ல, அதான் நல்ல மனுஷனுக்கு அடையாளம். அதாங்க உண்மை. உங்களெல்லாம் மனுஷன்லாம் சொல்ல முடியாது. மதக்காட்டு மேலாளர்கள். ஏன்னா மனிதனும் மனிதர் உண்டு, மனிதன் மிருகம் உண்டு, மனிதர் வாணிக்கம் உண்டு, மனிதர் தெய்வம் உண்டு. நீங்க சொன்னீங்களே, நான் சொன்னது அவை மூதாட்டி சொல்ல வந்தேன். வரப்பு உயர சொன்னாலியா? அப்பத்தே மந்திரி மாதிரி கேட்டாரு, என்னப்பா அரசை கேட்ட உடனே சொல்றாரு, என்னப்பா இந்த அம்மா ஒரே ஒரு வார்த்தை சுருக்கமா சொல்லிட்டு போறாங்களே, என்ன அஜா உங்களுக்கு தெரியாத நம்ம நாட்டை பத்தி வாழ்த்திட்டு போறாங்க. என்ன வாழ்த்துறாங்க? ஒண்ணு வாழ்கள் சொல்லணும், இல்ல வளர்கள் சொல்லணும், இல்ல வளம்பர்கள் சொல்லணும், இல்ல நீடுயில் வாழ் சொல்லணும், இல்ல பன்னாண்டு கால வாழ் கட்டணும், இல்ல 16 வெட்டு பெருவாள் சொல்லாம வரப்பு 2 போறாளே. சங்கிலி தொடர் போல அந்த பொம்பளை சங்கிலி தொடர் போல வார்த்தை கோக்குறது எப்படி? அதாவது சொன்ன வரப்பு உயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோடு உயரும், கோடு உயர கோல் உயரும், கோல் உயர செங்கோல் உயரும் என்று பிடிச்சு நீதி நீதிமன்றம் ஆட்சி செய்த மன்னர்களை வாழ்த்துவதிலே முதலிடம் படைக்கிறார் சுருகச்சொல்லி அவை மூதாட்டின்னு அழகா விளக்கத்தை கொடுத்தான். இப்ப வார்த்தைகள் என்பது அப்படி கோர்க்கிறாங்க இல்லையா? பட்டு துணியில புத்து கோத்தாப்ல கோர்த்துருவீங்களா? கோர்க்க தெரியுமா? அது இருக்கு, துளைய பொறுத்து இருக்கு. துளைய இல்லையே, எப்படி கோர்ப்பீங்க? நான் கேட்கிறேன், பட்டு துணியில எப்படி முத்த கோர்க்க முடியும்? ஏன் கோர்க்க முடியாதா? எப்படி கோர்ப்பீங்க? வேற என்னத்துல கோர்ப்பீங்க? வேற என்ன கோர்க்க உங்களால முடியும்? நான் கேட்கிறேன், பட்டு துணியில முத்து கோர்ப்பது எப்படி? பட்டு பொருவா வருங்க, பட்டு வந்து சின்னதா தானே இருக்கும், அது எப்படி கோர்க்க முடியும்? அப்படி இல்லைங்க, சிறுசு அதெல்லாம் கிடையாது. முத்து எப்படி வலுவழுப்பா இருக்கும், பட்டு பளபளப்பா இருக்கும். ஆமா, இதுலயும் வளவளப்பு இருக்கு, அதுலயும் வளவளப்பு இருக்கு. ரெண்டு வலிக்கிட்டே போங்க, எப்படி கோர்க்க முடியும்? அப்ப எதுல கோர்க்கலாம்ங்கறீங்க? ஊசிமுனை அதுல தான் கோர்க்கலாம். ஊசிமுனை ஒட்டுமா? ஒட்டாது. அப்புறம் எப்படி கோர்க்க முடியும்? ஏன்னா இது பட்டு துணியில என்னது கோர்க்கலாம்ங்கறீங்க? விஷயம் இருக்கு. பட்டு துணியில கோர்க்கறனா அதுக்கு விஷயம் இருக்கு. மறுத்து பேசுற விளக்கம் சொல்லணும். அப்படி நான் சொல்லுவேன். இதுக்கு வந்து எப்படின்னா உடனே துணியில கோர்க்கிறது மட்டும் காரணமாகாது. காரணம் யாரும் தோரணை கட்டுவது கிடையாது. மகாபாரதத்தை சொல்றீங்க, சேராத இடத்தை சேர்ந்தா செஞ்சோற்று கடந்திருப்பதற்காக. யாரு? கர்ணன். நல்லா புரிஞ்சுக்கங்க. துரியோதனுடைய சபையில வந்து இருவரும் என்ன பண்ணா, துரியோதன ஒரு சமயம் ராஜாங்க வெளியே அரண்மனை விட்டு போயாச்சு. அந்த நேரம் கர்ணன் வீட்டுக்கு வரேன் நண்பனை பார்ப்பதற்கு. இல்ல, கர்ணனுடைய துரியோதனுடைய மனைவி பானுமதி மட்டும் இருக்கா. கேட்கிற நண்பனை பார்த்து, எங்க அம்மா தங்கச்சி துரியோதனன் எங்க போனாங்க?
அரசாங்க வெளியே போயிருக்காங்க அண்ணா வாங்கண்ணா அப்படின்னு. சரி வரதுட்டும், அவர் வரதும், அவர் வர வரைக்கும் கொஞ்ச நேரம் விளையாட்டா நம்ம ஏதாவது விளையாடிட்டு இருப்போம், பொழுது போகட்டுமே அப்படின்னு இருவரும் உட்கார்ந்து. எப்படி இந்த அம்மா தலைவாசலை பார்த்து உட்கார்ந்துருக்காங்க, இவர் கர்ணன் வீட்டுக்கு உள் நோக்கி பார்வையா உட்கார்ந்துருக்காரு. ரெண்டு பேருக்கு இடையில போட்டு ரெண்டு பேரும் என்ன விளையாடுறாங்க, பகடை விளையாடுறாங்க. ஆட்டம் மும்மரமா போயிட்டே இருக்கு. இதற்கு இடையில துரியோதனே வெளியே போன உள்ள வர்றான். இவங்க அம்மா வாசல் நோக்கி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப எதிர்த்தாப்புல வாசலுக்குள்ள அரண்மனைக்கு நுழைகிறாரு நம்ம வீட்டுக்காரர். ஒரு கணவன் வரும்பொழுது நம்ம விளையாண்டுட்டு இருந்தோம்னா அது மரியாதை இல்லை. இருந்தாலும் கணவன் போது எந்திரிப்பது மரியாதை, பெண்கள் கூட ஒழுக்க நேர்மை. அதனால எந்திரிப்பது சொல்லி அம்மா என்ன பண்ணாங்க, ஆத்தாடி நம்ம புருஷன் வர வீட்டுக்குள்ள பொண்டாட்டி எழுந்திரிச்சிடணுமா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்க எந்திரிக்கிறது வேற, நீங்க எல்லாம் எழுப்பி விடுறாங்களா போய் போல. புரியல சாமி, எனக்கு இந்த மாதிரி பேசல புரியாது. அதுதான் நானும் சொல்றேன். நீங்க எந்திரிக்கல, புருஷன் வீட்டுக்குள்ள வந்தா எழுந்திரிச்சிருமா தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம அடுத்து. ஆமா ஆமா மரியாதை நிமித்தமா. சரி, அப்ப துரியோதனே உள்ள வர்றாரு. நம்ம எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்ச உடனே அந்த நேரம் இவங்க ஆட்டத்துல தோக்க போறாங்க. இப்ப என்ன பார்த்தேன், அத்தாடி ஆட்டத்துல, ஏன்னா இவனுக்கு வர்றது தெரியாதுல்ல, ஆட்டத்துல தோத்தப்படுறதுனால இவ எந்திரிச்சு தகிச்சு போராட சொல்லி இங்க ஒரு அப்படி இழுத்தால சிட்டரை இடை பிடிச்ச உடனே அதுல இருந்த வர்த்தர முனி வத்துக்கள் மாநிலம் அப்படி செத்து செதறிச்சு. பதறி போய் நிக்கிற, அப்படியே நடிக்க போய் அதுக்குள்ள எழுதிய துணியன் பக்கத்துல வந்துட்டியா. என்னதான் இருந்தாலும் நண்பனுடைய மனைவி, ஆயிரம் தகச்சியா இருந்தாலும் கூட அடுத்த முன்னாடி இல்லையா, அடுத்தோடைய மனைவி இப்படி இழுத்துட்டு சொல்லி மனம் கலங்கி பதறி போய் அப்படியே நிக்கிறான், கையாளமா ஆடி போய். அப்பதான் கிட்ட வந்தேன், அடிப்போடதான் சொல்லிடுறோம். எங்க கிட்ட வந்தவன் தோல்ல கைய போட்டு நண்பன்டா நீ ஏன்டா பதற, சிந்திய முத்துக்களை எடுக்கவோ கோர்க்க வேண்டாம். ஏன் தெரியுமா, அதை எடுத்து கோர்க்கிற அளவுக்கு நான் மனம் தெளிவா இருக்கேன். நீ ஏன் கை போய் நிக்கிற, என்ன நடந்துச்சு? ஒண்ணும் நடக்கல. அப்புறம் என்ன, ஏன்டா பதற? என்ன நடந்துற போகுது? கரணாகப்பட்டவனுக்கு சுட்டி காட்டினான் யாரு, துரியோதனை. அப்பத்தையும் சொன்ன பட்டு துணியில முத்து கோடலாம், பட்டு மழுவழுப்பா இருக்கு, முத்து மழவழப்பா இருக்கு, அதுல துளையிடுவதே மகா பெரிய ஒரு தெளிவு வேணும். அந்த தெளிவான சிந்தனையோடு வலுவழுப்பாடு நூலை கோர்த்து பட்டு துணி நிலைநிறுத்த அளவுக்கு, ஊசியை கோர்க்கிற அளவுக்கு, முத்துக்களை கோர்க்கிற அளவுக்கு தெளிவான சிந்தனை வேணும்டா. அப்படி சிந்தனை உள்ளதே வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். அப்ப அந்த சிந்தனை நான் நிக்கிறேன், நீ ஏன் கவலைப்படுற? ராமனை போல் வாழ வேண்டும். நாங்க இங்க மகாபாரதத்துல எடுத்துக்கிட்டு சொன்னீங்க, ராமனை போல் வாழ வேண்டும் அப்படின்னு சொன்னா எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, ஒருவனுக்கு ஒருத்தியாக வாழ்ந்தாரா ராமன், ஏக பத்தினி விரதனாக. அதனால ஒருத்திய மட்டும்தான் நினைக்கணும், வேற அடுத்த பெண்களை அப்படி எல்லாம் நினைக்க கூடாது அப்படின்னு எடுத்துக்காட்டுக்கு பொருள் சொல்றாங்க. ஆனா என்னைய பொறுத்த வரைக்கும் ராமனை போல் வாழ வேண்டும் அப்படின்னா விடிஞ்சா பட்டாபிஷேகம் ராமனுக்கு. ஒரு மனுஷன் ரெண்டு நேரத்துல தலைகுனிவான் தெரியுமா, ஒன்று பதவியில இருந்துட்டு பதவி இல்லாம போயிடுச்சுங்களே அப்ப தலை குனிஞ்சிருவான். இரண்டு, மனைவி கூட இருந்துட்டு இல்லாம போயிட்டான்னு அப்ப இரண்டாவது முறை தலை குனிவான். ஆனா ராமன் அப்படி இல்லை. பா காலையில விடிஞ்சா உனக்கு பட்டாபிஷேகம், கற்பனையில் இருப்பான்ல, நான் இந்த நாட்டுக்கே அரசனாக போகிறோமே விடிஞ்சா அப்படிங்கிற சந்தோஷத்துல மகிழ்ச்சியில இருக்கும் பொழுது அந்த நேரத்துல கைகையை கூப்பிட்டு, ராமா உங்க அப்பா சொன்னாரு நீ நாடு ஆளக்கூடாதான், பரதன் தான் நாடு ஆளணுமா அப்படின்னு உங்க அப்பா சொன்னாரு. உங்க அப்பா அது மட்டும் சொல்லல, நீ வந்து நாட்டுக்குள்ளே இருக்க கூடாதான், காட்டுக்கு போகணுமா அப்படின்னு சொல்றா கைகை. அப்பவும் ராமன் பேசாம அமைதியா தான் இருந்தாரு. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா சந்தோஷமா இருக்கு. அப்ப சொல்றாரு, ஏமா எதுக்கு எடுத்தாலும் அப்பா சொன்னாரு அப்பா சொன்னாருன்னு சொல்றீங்களே, ஏன் நீங்க சொன்னா நான் போக மாட்டேனாமா அப்படின்னு கேட்டாரா ராமன். கைகை யாரு அப்படின்னா ராமனை பெற்ற தாய் கோசலை, ஆனா வளர்த்தவன் தான் கைகை, பரதனின் தாயார். ஆனா பரதனுடைய தாய். ஆனா வளர்த்தவனாக இருந்தாலும் ராம என்ன சொல்றாரு பாருங்க, ஏம்மா அப்பா சொன்னாரு அப்பா சொன்னாரு சொல்றீங்க, நீங்க சொன்னாலே நான் காட்டுக்கு போனேம்மா, நீங்க சொன்னாலே நான் அண்ணன் தம்பிக்கு போட்டா அபிஷேகம் பண்ணி வைப்பேன். அவ சொன்னதுக்கு ஒரு காரணம் இருக்குல்ல, ஏன்னா அந்த சிறந்த கோயில் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, அதுக்கு ஒரு அதிகாரம் இருக்கு. அந்த நேரத்துல கூட மகிழ்ச்சியா இருந்தானா ராமன், முகத்துல எந்த சோகமும் இல்லாம. அப்ப ராமனை போல் வாழ வேண்டும். ஏற்றத்தையும் இந்த அளவை இயற்கையா எடுத்துக்கிறாங்கல்ல, நம்மளுடைய அந்த மன பக்குவம் வேணுமா முதல்ல மனுஷனுக்கு. அதை விட மனைவி இல்ல அப்படின்னு தெரிஞ்ச பிறகு அந்த நேரத்துல கூட ஆஞ்சநேயரை முகம் வாடாமல் ஆஞ்சநேயரை அழைத்து சென்று வா
வென்றுவா அப்படின்னு மகிழ்ச்சியா தான் அனுப்பிச்சு வச்சாரு. எந்த சோகமும் இல்ல. அதனாலதான் ராமனை போல் இந்த 2 நேரத்திலையும் தலைகுனிவு ஏற்படும் பொழுது ராமனை போல் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னாங்களே தவிர ஒருவனுக்கு ஒருத்தியா ஏன் இந்த உலகத்துல ராமனுக்கு அப்புறம் யாருமே வாழவே எடுத்துக்காட்டு சொல்ல முடியும். இப்ப ஒரு பாடு சொத்துக்கு ஒரு சோறு தான் பதம் அப்ப போட்டு பிதிக்கிற அது உண்மைதான். பாத்திரம் தெரியுமா? அதை போட்டு பிதிக்கி பாக்குறது இல்ல, எடுத்து பிதிக்கி பாக்குறது. அதத்தாங்க எடுத்து போட்டு எதுலயும் போட மாட்டான், அதை எடுத்து அப்படியே கையில வச்சிருப்பீங்களா? இருக்கட்டும், நல்லா பிதிக்கிட்டே இருக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிரும். நீங்க சொன்னீங்களே ராமனை போல்னா ராமனுடைய வாழ்க்கையில எத்தனை சம்பரம் இருக்கலாம். ஆனா அப்ப சொன்னதுக்கு நீங்க சொன்ன மாதிரி தந்தை செல்விக்க மந்திரம் இல்ல, ஆனா கேட்க வச்சவளே அவதானே. என்ன நடிப்பு! யார சொல்றீங்க? உங்களை இல்ல, கையே. ஏன்னா கேட்ட வரம் அப்படி. அப்ப வாங்கின வர என்ன வர வாங்கின? ஏன்னா பச்சை பசப்பில அச்சலாம தேர் ஓட்டுறா. அப்ப பாக்குறதுக்கு அப்படித்தான் இருக்கு. ஏன்னா அன்று தசரத சக்கரவர்த்தி போருக்கு போகும் பொழுது துணைக்காக போய் அன்று தேருடைய சக்கரமானவ கைகை. அதுதான் போருக்கு போகும்பொழுது நானும் வர்றேன் அப்படின்னா எங்கே சம்பாசுரனின் வதத்தின் பொழுது போனா கடையாணிகள் விழிச்சு கட்டவரை கொடுத்தா. ஆனா அந்த கட்டவர் ஆக்கணும் எங்களை போட முயல் தானே. போருக்கு யாருங்க போனது? போருக்கு ஆம்பளை தானே போவாங்க. பெண்கள் யாராவது போருக்கு போற மரபு உண்டா? இல்ல இல்ல. 60,003 மனைவிங்க. அத்தனை பேரும் பாசம்ல ஒருத்தி மேல வச்சிருக்கேன். யாரு? அவ கை மேல அவன் முன்னாடி மேல வச்சிருக்கேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதத்தான் சொல்றேன். பாசமான அழைச்சு போன. ஆமா, அங்க போய் புருஷனுடைய உயிரை காப்பாத்தின யாரு? கைகை. ஆம்பளைகளுக்கு அறிவு வேணும். எப்பவுமே பொம்பளைகள்ட்ட வார்த்தைகளை கொடுக்கும் பொழுது கொஞ்சம் கவனமா கொடுக்கணும். அப்பவே கேட்டாவ பாருங்க, என் உயிரை காப்பாத்திருக்க, உனக்கு என்ன வேணும் அப்படி கேட்கிறாரு தசரதன். கைகை என்ன சொல்ற? இப்ப எனக்கு ஒண்ணு வேணா, எனக்கு எப்ப வேணுமோ அப்ப நான் கேட்பேன், அப்ப கொடுங்க போதும் அப்படி சொல்ல. அதெல்லாம் முடியாது, நீ இப்பவே கேளு அப்படின்னு கேட்டிருந்தா பரதனுக்கோ ராமனுக்கோ தசரனுக்கோ இந்த நிலைமை வந்திருக்குமா? ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? பொம்பளைக்கு வந்து நீ எப்ப வேணாலும் கேளு, நான் தர்றேன் அப்படின்னு அப்ப கேட்டால. என் மயம் பரதன் நாடாளன்னு ராமன் காட்டுக்கு போகணும்னு கேட்டால, சரியான இடம் பார்த்து அப்ப மாட்டிக்கிட்டீல்ல, முடிச்சுக்கிட்டீல்ல, என்ன போச்சு? உயிரே போச்சு இல்ல. எது போனாலும் திரும்ப வரும், உயிர் போனா திரும்ப வருவாங்க. பொண்டாட்டி பொண்டாட்டிக்கு வர கொடுத்தாச்சு. ஆமா, உனக்கு என்ன வர என்ன கேட்டு கொடுத்தாச்சுல. நீ கேட்கறது உன்னுடைய நிலையை பொறுத்து நான் அப்புறம் வாங்கிக்கிட்டேன். இது ஒரு குடும்பத்துல நம்ம கட்டணம் பண்ண நம்ம கூட தானே இருக்க போறேன். எப்போனாலும் கேட்க போறேன். கையிட்டாம பேசுங்க, அவ ஒரு மாதிரி நினைச்சிருப்பாங்க. இது வர நாடகத்துல புருஷன் முன்னாடி போட்டு விட்டாங்களா? அப்படி எல்லாம் கிடையாது. அதாவது நியாயமா முறையா பேசணும். உங்க பேசிடணும், அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும். நான் அப்படி உங்களை நீட்டி எல்லாம் பேசுறேன், எனக்கு அந்த மாதிரி பழக்கமே கிடையாது. முன்னேறி போன பதில பின்னேறி போகணும். முன்னேறி போன பதில சரி நம்ம முன்னாடி நீங்க முன்னேறு, நான் பின்னேறா இல்லங்க, பின்னால அடுத்து வரணுமா இல்லையா? தொட்டு தொட்டு பேச்சு வரணும். அது மாதிரிதான் நானும் பின்னேறுதேன். நீங்க ஒரு விஷயத்தை தொட்டா அதுக்கு பொருத்தமா படிச்சது போற ஒப்பிக்க கூடாது. அப்ப அதான் கேக்குறேன். அப்ப கேட்டவன கொடுத்தா இவ எப்படி கேட்பான்னு தெரியுமா? சண்டாளி. நான் உங்களை சொல்லுங்க, அதே இது வருது. சண்டாளி சூர்பனகை தாடகையை போல் வடிவு கொண்டாளை பெண் என்று கொண்டாய் என்று காலத்தை கேட்டா இல்லையா? அது மாதிரி இவ எப்படி கேட்பான் நம்ம யோசிக்கவே இல்லையே. ஏண்டி உனக்கு நான் என்ன குறை வச்சு எடுவிட்ட பேர யாரோட வாடி படின்னு வச்சுக்கிட்டு இருக்க? அப்படி இப்ப உள்ள பொம்பளைன்னா கேட்டு விடுவா பழக்கணும். எல்லா பெண்களும் என்னைய மாதிரியே இருப்பாளா? இல்ல இல்ல, ரொம்ப உனக்கு வாய்க்குழுப்பு செயல பிடிச்ச கதையா இருக்கு. இல்ல இல்ல, அப்படி எல்லாம் கிடையாது சாமி. உங்க மேல தனி மரியாதை வச்சிருக்கேன். தனி மரியாதைன்னா அன்னைக்கு அவன் கேட்கறதுக்கு நீங்க ஆரம்பிக்கும் பொழுதே நாரதர் என்ற தன்னுடைய தரம் மாறாமலும், ஆமா வள்ளி என்ற உங்களுடைய தரம் மாறாமல் அப்படிங்கிற ஒரு சூட்சமான ஒரு வார்த்தையை வச்சிருக்கீங்க. அதனால அத வந்து நான் கவனத்துல நான் வச்சிருக்கேன். அதை ரொம்ப கவனமா வச்சிருக்கேன், கவனத்திலையும் வச்சிருக்கேன். அதனால இந்த இடத்துல சில விஷயங்களை தொட்டு தர மாதிரி பேசிக்கிட்டே போகும்னா இந்த இடத்துல நானும் உங்கள்கிட்ட கேட்கணும், நீங்களும் எங்கிட்ட கேட்கணும். ஏன்னா கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கொடுக்கப்படும், எல்லாம் கிடைக்கும். என்ன எந்த இடம் தேட கிடைக்காத திரவியம், திரைக்கடை ஓடியும் திரவியம் தேடு. என்ன தேடுவான்? என்ன தேட முடியும்? புரியல. திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடல. அந்த திரவியம் என்ன?
திரவியம்னா என்ன தெரியுமா? கிடைக்காத பொருள் உனக்கு கிடைச்சிருச்சுன்னா அது எல்லாமே திரவியம் தான். கிடைக்காத பொருள் மாணிக்க கற்களை நான் பார்க்க முடியுமா? அதை போய் கடலுக்குள்ள தேட முடியுமா? முடியாதுங்க. அப்புறம் எப்படி திரைக்கடல் ஓடிமுன்னா? ஆனா நவரத்தினங்கள்ல அதுவும் இருக்குல்ல. நவரத்தின பத்தி பேச்சு இல்லையே இப்ப. பிரச்சனை அது இல்ல. திரவியம்னா என்னங்கறதான பிரச்சனை. முத்து பவளம் மாணிக்கம் மரகதம் வைரம் வைடூரியம் புஷ்பராக நீலம் அதுக்கு அந்த இடம் இல்ல. அது கடல்ல கிடைக்குமா? கடல்ல கிடைக்காது. அப்புறம் எப்படி சொல்றீங்க? கடல் கடந்து போனா கிடைக்கும்ல. ஏங்க திரைக்கடல் ஓடியும். திரைனா என்ன? கங்கு கரை காணாத கடலை எங்கிட்டு பார்த்தாலும் தனியா இருக்கு. அந்த அளவு கூட நீ தேடி திரவியத்தை கொண்டு வாண்டா. அது மாணிக்கமா முத்து அதல்ல. என்ன தெரியுமா? திரவியம் என்ற அரிதான பொருள் அர்த்தம். மறைக்காதீங்க. என்ன நடிப்பு? என்ன நடிப்பு? என்ன நடிக்கிறாங்க? 10 எருமக்காரி ஒத்தருமக்காரி போய் உரமுறை கட்ட கதையா இருக்கு உங்க பேச்சு. அப்படி இல்லைங்க. உலகத்துல ஒரு பெண்ணுக்கு அது உங்களுக்கு தெரியாது எதுவுமே கிடையாது. வேற என்ன அப்படி சொல்றீங்க? ரொம்ப விவரமான நீங்க பொறுத்துறதுல. ஏன்னா சொல்லுவாங்க தெரியுமா? நீங்க நிறைய ஏதோ வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைங்க. ஆறு இல்லாத ஊருக்கு அழகு பால், நீர் இல்லாத நெற்றிபால், நெய் இல்லாத உண்டிப்பால், பாலே மடக்கொடியால் இல்லாதவன ஒரு முட்டாச்சிரிக்கி அவ இப்படியே பொங்கலையா இருந்தா கூட வீட்டுக்கு விளக்கத்த பொம்பளை விரும்பினான்றேன். உங்களை போய் சொல்லுவா இல்லைங்க. ஒரு அடிமுட்டால் பெண்ணாக இருந்தாலும் கூட அன்றாடம் வீட்டிலே விளக்கை வைத்துவதற்கு ஒரு பெண் தேவை. அத நான் சொல்லல, புரியுதா? அப்ப கொடிது கொடிது வறுமை கொடிது, அதனினும் கொடிது இளமையில் வறுமை, அதனினும் கொடிது அன்பில்லா பெண்டிர், அதனினும் கொடிது அவர் கையில் உண்பது தானே அப்படின்னா அபை பிராட்டி. வறுமை இருக்க ரொம்ப கொடுமையான விஷயம் அது. அது இளமையில் வறுமை, சம்பாதிக்க முடியாத வயசுல வறுமை வருதுன்னு வச்சுங்க, அது பெரிய கொடுமையா. அதை விட பெரிய கொடுமை தெரியுமா? அன்பில்லா பெண்டிர். வீட்டுக்கு போன உடனே இன்னைக்கு எந்த வள்ளி வந்தான்னு தெரியலையே, புருஷனை என்ன பாடுபடுத்துனான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி இறக்கப்பட்டு வந்தோன்னு வாங்க சாப்பிடுங்க நல்லா தூங்குங்க அப்படின்னு அன்பா பேசணுமா? அப்படித விட்டுட்டு வா வந்துட்டியா, என்ன கொண்டு வந்த, யாரு வந்தது ராத்திரி வள்ளி அவளா பல்ல கட்டிக்கிட்டே நின்றுப்பியே, உன் லட்சம் தெரியாது எனக்கு. கோர கட்டையில பாருங்க சோறு போட்டு வச்சிருக்கேன் தின்னுட்டு இருந்த அப்படி போய் சாய் அப்படின்னு சொல்றா பத்தீங்களா? அவளை கட்டிக்கிட்டு அந்த சோத்தையும் தின்னுக்கிட்டு உசுரோட வாழ்றான் பாருங்க ஒரு மனுஷன். அதை விட பெரிய கொடுமை இந்த உலகத்திலேயே இல்லங்கிற அபை பிராட்டியே. கொடுமை எது? ஏன்னா வாழ்க்கை என்பது இனிப்பையாக இருக்கணுங்க. இனிது இனிது ஏகாந்தம் இனிது, அதனும் இனிது ஆதியை தொழுதல், அதனையும் இனிது அறிவினை சேர்தல், அதனும் இனிது அறிவுள்ளோரை கனவிலும் நனவிலும் காண்பது தானே. அறிவுள்ளோரை பார்த்தா கனவுலையும் நனவுலையும் பார்க்கலாம். ஆமா முட்டா பேடெல்லாம் இல்லங்க. ஊருக்குள்ள என்ன 10 அறிவாளிகள் கூடி இருக்கிற இடத்துல ஒரு முட்டாள் போயிட்டான்னு வச்சுக்கோங்க, 10 அறிவாளிகளும் ஆளுக்கு ஒரு புத்திபதியை சொல்லி முட்டாள அறிவாளி ஆக்கிடுவேன். ஆனா 10 முட்டா பேர் கிட்ட போய் ஒரு அறிவாளி மாட்டிக்கிட்டா முட்டா பேர் ஆக வேண்டியது இப்படிதான். அதனால இந்த இடத்துல உங்ககிட்ட தெளிவான விஷயத்தை நான் ஆரம்பத்தை சொல்ல போல கேட்டா ஏன் அப்படி திரவியம் கேட்டீங்கன்னா, ஏன் அப்படி கேட்டீங்க? உலகத்துல 3 தாங்க, 3 தான் திரவியம் என்பது. அப்படியா? இது வந்து ரொம்ப அதுபடி அவசியம் இல்ல. அது கிடைக்கிற இடத்தை பார்த்து திரைக்கடல் ஓடியும் அப்படின்னா ஒண்ணு இல்ல. தண்ணீர் என்பது பொதுவானது. அது இங்கிட்டு இருந்தா நல்ல தண்ணி, கடல் இருந்தா உப்பு தண்ணி. ஒரு வீட்டுல 3 பொருளும் நிறைஞ்சிருக்கணும். எது தெரியுமா? தண்ணீர், எண்ணெய், உப்பு. இதுதான் திரவியம். ஏன்னா இந்த தண்ணீர் என்பது எப்பொழுதும் உயிர் காக்கக்கூடிய ஒரு நீரின்றியமையாத உலக நீ யார் யாருக்கும் வானின்றியமையாத ஒழுக்கு வந்தவனுக்கு சாப்பாடு வர முடியும். முதல்ல செம்பு நிறைய தண்ணியை குடித்து போலுங்க, தண்ணியை குடிங்க, அப்புறம் பார்க்கலாம். இதுதான் உண்மை. நிறைஞ்சிருக்கணும். இதுதான் முதல் திரவியம். இரண்டாவது நாம சொல்றோம் இல்லையா, இருட்டடைஞ்சா விளக்கேற்றுவதற்கு என்ன தேவை? எண்ணெய் தேவை. இரண்டாவது. மூன்றாவது உப்பில்லா பண்டம். குப்பையில உப்பு எங்கே கிடைக்கும்? உப்பு வந்து கடல்ல தான் கிடைக்கும். அதுதான் திரைக்கடை ஓடி திரவியம். எண்ணெய், தண்ணி, உப்பு, இது 3 தான் திரவியம் உலகத்திலேயே. இது வந்து எல்லார் வீட்லயும் எப்பொழுதும் குறைவிடாமல் நிறைவா இருக்கணும். தெரியுதா? இழுவையா இருக்கு என்னன்ற திரைக்கடல் தேடியும் திரவியம் தேடு அப்படின்னு சொல்லி இந்த திரவியம்ங்கிறத இதைத்தான் சொன்னாங்களா? வேற என்ன இருக்கு? அப்ப முத்து கடல்ல கிடைக்கும், மாணிக்கம் கடல்ல கிடைக்குமான்னு கேட்டீங்களே, உப்பு கடல்ல கிடைக்கும்,
என்ன கடல்ல இப்ப கிடைக்குமா? எது? கடல்ல கிடைக்குமா? அப்படி கிடையாதுங்க. நீங்க திரைக்கடல் ஓடினா அதுல மூன்றாவது பொருள் அதுல இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? திரைக்கடல் ஓடுனா என்ன அதுல கிடைக்குமான்னு கேட்டேன். இப்ப என்னைய மட்டும் கேட்டீங்க. ஏங்க நான் சொல்ற உங்களுக்கு புரியல என்ன? சரி நான் கேட்கிறேன், முத்த வச்சு என்ன பண்ணுவீங்க? நான் கேட்கிறேன், தண்ணீர் அன்றாட வாழ்க்கைக்கு தேவை, எண்ணெய் அன்றாட வாழ்க்கை தேவை, உப்பு கண்டிப்பா தேவை. முத்த வச்சு என்ன பண்ணுவீங்க? முத்த வச்சு என்ன? ஒரு மனுஷனுக்கு அன்றாட வாழ்க்கைக்கு தேவை தானே முதல்ல தேவை. அது உண்மைதான். அத வேணா கண்ணழகு பார்க்கலாம் வச்சுக்கிட்டு விலை மதிப்பு இருக்கலாம். ஆனா அன்றாட வாழ்க்கைக்கு தேவையானவன் போதும் நினைக்கிறவன் ஏன் திரைக்கடலை தேடி ஓடுற? அதைத்தான் கேட்கிறேன். அப்ப நமக்கு தேவை என்ன? திரைக்கடல் ஓடி திரவியம் தேடிக்கிட்டு வந்தவன் தான் சொன்ன காதற்ற ஊசி மாறாதுதான் கடை வழிக்கு அப்படின்னு. ஏங்க நீ ஆசைப்பட்டாங்க, அப்பங்க ஆசைப்பட்டேன், பேராசைப்பட்டேன். பேராசை பெருநஷ்டம். புரிஞ்சுக்கங்க. அவன் பேராசைப்பட்டேன், சொத்துக்களை கொடியாடு கொடி செத்து குவிக்கணும்ன்றது அவன் என்ன? அதுக்கு மையம் சுட்டி கேட்டேன், என்ன தடவை கொண்டு போறோம்? காதற்ற ஊசி மாறாதுகள் கடைபிடிக்க அது வேறங்க. அடிப்படை தேவை என்பது நான் கேட்கிறேன். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைக்கு அடிப்படை தேவை என்ன? உண்ண உணவு, உடுக்க உட, இருக்க இடம். அப்ப இதை விட்டு வேற எதுவும் சொல்லிக்க முடியுமா? முடியாது. அப்படி சொல்லுங்க. ஏன்னா சோறுலாம் வாழ முடியாது. அத முடியாது. அத கூட இருக்கலாம் ஒரு வாரம். உன்னை இடம் இல்லாம இருக்கலாம். 48 நாளைக்கு பச்சை தண்ணிய மட்டும் குடிச்சுக்கிட்டு இருக்காங்கல்ல. பச்சை தண்ணி இல்ல பச்சை தண்ணியாவது வயல தண்ணியாவது யாருக்கு தெரியும்? எச்சிய கூட முழுக கூடாதுன்னு விரதம் இருக்கவங்க இருக்கிறாங்க. அதான் சொல்றேன். அப்ப இது விரதத்தன்மை. அதே சமயத்துல நீங்க பாருங்களேன், இடம் இல்லாம எங்க இருக்கலாம். ஒரு வகையில ஏதாவது மரமட்டையோ ஒரு காடுகரையில படுத்துக்கிட்டு போறேன். ஆனால் மானம் இல்லாமல் இருக்க முடியுமா? அந்த மானத்தை மறைக்கிற கைகளை துணி தேவைதானே. அதானே உண்ணோட உடுத்த உடை இருக்க இருப்பட இது இல்லாம முடியாது இல்லையா? அதனால இப்படி வாழ்க்கை தத்துவங்கள் நிறைய இருக்கு. இருந்தாலும் இடது தந்தை பெயர் தந்தை பெயர் நம்பி, தாய் பெயர் நங்கை மோகினி, உடது பெயர் வள்ளி, உடன் பிறந்தோர், உடன் பிரபா சகோதரர்கள் எழுந்திருப்பது காவல். என்ன காவல்? திணை காவல். என்ன திணை? கருந்தனை செந்தனை. செந்தனை கருந்தனை யாரா இருக்கு? கருந்தனைகளுக்கு செந்தன முருகனுக்கு கையில் உள்ளது. கவன் அமைத்திருப்பது, பரன் அடைந்திருப்பது, மங்கை பருவம். மங்கையா? மூன்றாவது பருவத்தில் நின்றுட்டு இருக்கேன். சரி பார்த்தாலே தெரியுது. அதான் 12 முடிஞ்சு 6 மாசம். 6 மாசம் பரவாயில்ல. பார்த்தாலே 6 மாசம் தெரியுது. அப்படியே எதுக்கு இல்ல சொல்றேன். நீ எதை காட்டுறீங்க? இல்ல எதையும் காட்டல. உங்கள்கிட்ட இப்படி தடை விடுங்கிற போய் இல்ல எதார்த்தமா இடையில் கை ஆகாத கொண்டாட்டி ஆனாலும் குத்த ஈண்டாலும் குத்த ஆகாதபடி கைப்பட்ட எப்படின்னா அப்படின்றீங்க. எனக்கு எனக்கு பிரச்சனை ஒண்ணு நம்மளே சாமியார் எனக்கு உங்க சந்தேகமா இருக்கு. நீங்க எல்லாம் காவி கட்டுற ஆளுகளை மட்டும் அதிகமா நம்பவே முடிய மாட்டேங்குது. நீங்க இடையில வெள்ளை வெட்டி கட்டுற ஆளுகளை கூட நம்பிடலாம் போல இருக்கு. நீங்க இடையில கை வச்சீங்கல்ல, அது சந்தேகமே இல்ல. மத்தாள் இடையில கை வச்சாதான் சந்தேகம். அதுக்கு யார் வைக்கணும்? ஏன்னா கை வைக்கிற இடம் இருக்கு இல்லையா? அதனால இந்த இடத்துல பருவத்தை பயிர் செய்ய ஆடி பட்டம் தேடி விதைக்கணும். அமோக விளைச்ச கிடைக்கும். பட்டம் தவறுதான் நட்டமாய் போயிரும்ல. பட்டத்தோட விவசாயம் பண்ணா கத்துக்கணும். நீங்க எதை சொன்னீங்க? அந்த வார்த்தைக்கு பட்டு இது பதில். ஆடி பட்டம் தேடி பார்த்து விதைக்கணும் பொன்னையா அப்படின்னு பட்டம். இப்ப நான் கேக்குறேன், உங்களுக்கு ஆடி பட்டம் தேடி நியாயம் தான். பட்டம் தவறு நட்டம் சொன்னீங்கல்ல. இப்ப உங்களுக்கு லாபம் வேணுமா நட்டமா வேணுமா? எதை கேட்டாலும் கொடுக்க முடியுமா உங்களால? கண்டிப்பா. நம்ம என்ன வியாபாரம் எல்லாம் ஒண்ணும் பாக்கல. லாபம் வர்றதுக்கு நட்டம் வர்றதுக்கா முதலாளி அவர் எங்க அப்பா. சரி, அவர் தான் அதை பத்தி கவலைப்படணும். இல்ல திணையில லாபம் கிடைக்குதா நட்டம் கிடைக்குதா அப்படின்னு அவர் தான் கவலைப்படணும். சரி, நான் சும்மா தொழிலாளி மாதிரி காவல் பாக்குறத நம்ம வேலை, பாதுகாக்கிறதோட சரி. லாப நட்டம் கணக்கெல்லாம் எங்க அப்பா தான் பாப்பாரு. ஒரு வயக்காட்டு இருக்கு, நல்லா புரிஞ்சுக்கங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த நிலத்துல அந்த நீங்க மாதிரி காவல் பார்த்து உழவடை செய்யக்கூடிய விவசாயிக்கு தெரியுமா இல்ல முதலாளிக்கு தெரியுமா? அதனுடைய அடிப்படை தேவை முதல்ல தொழிலாளிக்கு தான் தெரியும். நிறுத்துங்க. உங்க அப்பா முதலாளியா இருக்கலாம், அவர் வாட்டி வீட்டு கிடக்குறாரு. ஆனா இங்க காவல் வேலை புரிகிறது யார்? நீங்க தானே. தெரிஞ்சிருக்கணும். ஏன் தெரியுமா? தொழிலாளின்னு சொல்லல. இங்க வருங்க, ஒரு பெண்ணுக்கு தேவை என்ன? அது உங்களை பாதுகாக்கிறது ஒரு மாதிரியா இருக்கு இல்லையா? ஏன்னா மாதிரினா பிரச்சனை. நல்லா பாருங்களேன், உங்களை பார்த்து என் தங்கை மாதிரி அப்படின்னா சந்தோஷப்படுவேன். பொண்டாட்டி மாதிரினா போட்டேன்னு வச்சுக்கோங்க. அது பொண்டாட்டி போடத்தையும் செய்யணும். சொல்றேன் பேச்சுக்காக, நீ சொல்றதுக்காக சொல்றேன். மாதிரினா எல்லாமே பிரச்சனை தானே. அன்னைக்கு மாதிரி எடுத்தால் பிரச்சனை வந்துச்சு. ஏன் தெரியுமா? சூரியனுக்கு மனைவியா இருந்த பிரதீக்ஷா
சூரியனுடைய வெப்பம் ஒளி கதிர்களுடைய வீச்சு என்னன்னு எல்லாரும் தெரியும். ஆமா. கணவன் மனைவியாக இல்லற வாழ்க்கை ஈடுபட்டா அப்படி ஈடுபடக்கூடிய வாழ்க்கையில அந்த உஷா தேவிக்கு இடையில் வந்துச்சு. கணவனுடைய வெப்பம் தாங்க முடியல. அப்ப யார் தெரியுமா? அவன் தான் தேவலோகத்து சிற்பி. யாரு? விஸ்வகர்மா. இது விஸ்வகர்மாவுடைய மகளே உஷா. அவ சொல்லி அப்பட சொல்றா, எப்பா என்னப்பா மாப்பிள்ள பார்த்து கட்டி வைங்க, சூரியனுக்கு கட்டி வச்சு அவனை கிட்டவே நெருங்க முடியல, வெப்பம் தாக்குது, என்னால அவனோட வாழ முடியலப்பான்னு சொல்லி அப்பட்ட போய் சொல்றான். அப்ப சொல்றாங்க, ஆமா பெண்கள் நாட்டுடைய கண்கள் ஒருவனுக்கு ஒருத்தி வளர்ந்து உயர்வான கோலம், எப்படி வாழ்க்கை பெற்றுட்ட, எப்படியாவது காலம் போற நீ வாழ்க்கை ஓட்டிடுமா அப்படின்னு புத்திமதி சொல்லி கொண்டு விட்டுட்டாரு. இந்த கோச்சிட்டு வர்றாங்க பிள்ளை பொம்பளை பிள்ளைங்களாம், அந்த மாதிரி அன்னைக்கு நடந்துச்சு. அப்ப என்னது, மறுபடியும் போய் இந்த அம்மா என்ன பண்ணாங்க அவருக்கே தெரியாம இந்த அவரோட வாழ முடியலன்னு சொல்லி தன்னுடைய கற்பின் மகிமையை என்ன பண்ண தெரியுமா, தன்னுடைய சக்தியிலிருந்து ஒரு நிழல் கிரகமாக ஒரு பெண்ணை தோற்றி வைத்தாள். சாயாதேவி வந்துட்டாளா? அவனால என்ன பிரச்சனை நடந்துச்சு? அவனாலதான் பிரச்சனையே ஆரம்பிச்சது. அப்ப மாதிரி அடிச்சுட்டாலே பிரச்சனை புரியுது இல்ல? இப்ப மட்டும் இருந்தா பிரச்சனை வந்திருக்குமா? இவ்வளவு மாதிரி அடிச்சால அதே நீங்க ஒரு மாதிரி நான் மாதிரியா இருக்கேன் மாதிரின்னு சொன்னதுனால உடனே நீங்க அது மாதிரி வினாத்தாள் மாதிரி குடுக்குறீங்களாக்கா? மாதிரி வினாத்தாள் கொடுத்துட்டாதான் பிரச்சனையே இல்லையே. அதுல அப்புறம் தேர்வு எழுதுறதுக்கு நேரங்களுக்கு அப்புறம் முடிவு பார்த்துருக்கணும். படிப்புல ஆர்வம் உள்ளவங்க மாதிரி வினாத்தாள் நல்லா படிச்சு எழுதிருவாங்க. ஆர்வம் இல்லாத ஆளுகிட்ட கொடுத்து பிரயோஜனம் அதுக்கு என்ன பண்றது? அதுக்கு என்ன பண்றது? முறைச்சு பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியது, கடைசி வச்சு மறைச்சு கொடுத்துட்டு வந்துருவேன். அதனால இந்த இடத்துல வாழ்க்கையில நஷ்டப்படுற நஷ்டத்துல லாபம் பார்க்கிற தொழிலும் இருக்கு, லாபத்தில் நட்டமடைகிற தொழிலும் இருக்கு. ஒண்ணு இல்ல, இலச்சவே இல்ல வலுத்தை வாழை போடுறானே, இலச்சவே எல்ல விதை, வலுத்தவே வாழை விதை போடுறானே. வித்தியாசமா இருக்கு. இலச்சவன் எள்ளு சாப்பிடணும், கொளுத்தவன் கொள்ளு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முன்னோர்கள். ரொம்ப உடம்பு இழைச்சு போயிருந்தோம்னா எள்ளு சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம்னு வச்சுக்கலேன், கொஞ்சம் என்ன சத்து அதிகம்ல, அப்புறம் இழைக்க ஆரம்பிச்சிருவோம். கொஞ்சம் 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 உடம்பு கொஞ்சம் ஊற ஆரம்பிச்சிடும். ரொம்ப ஒட்டி போயிருந்தா இழைச்சு போயிருந்தா எள்ளு சாப்பிடணும், நல்லா கொழுத்து போயிருந்தா கொள்ளு இருந்தா கொஞ்சம் கொள்ளு சாப்பிட்டோம்னா கொஞ்சம் பத்த ஆரம்பிக்கும். நீங்க கொள்ளு சாப்பிட ஆரம்பிக்க ஏன் எதுக்கு பொறாம உங்களுக்கு இல்லங்க? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அப்படியே எள்ளு நீங்க இளைச்சம் போன வரைக்கும் எள்ள சாப்பிடலாம், உடல் பருமன் கிடைக்கும். ஆனா அதுல விவசாயம் எப்படி கிடைக்கும்? எள்ளு சும்மா கிடைக்குமா? அப்பதான் எச்சு இழைச்சு போடுவேன். எப்படின்னா வாழ்க்கையில தறிகட்டு குடும்பத்துல எந்த வித வருமானமும் காசு அடிப்படை தேவை கூட இல்லாம கஷ்டப்படுறேன் பாருங்க. அவன் என்ன பண்ணணும்னா ஒரு எள்ளுக்குள்ள வாங்கினேன் அப்படி கடல் கப்பி கூட கொஞ்சம் வாங்கி அப்படி மானாவாரி விவசாயங்கள் ரெண்டு இருக்கு இல்லையா, அப்படி விதைச்சு விட்டா வச்சுக்கோங்களேன், குறிப்பிட்ட காலத்துல மழை கொடுத்தாச்சு வச்சுக்கோங்க, அதுல எந்த செலவுமே கிடையாது. கையில போட்டதும் கிடையாது, கை நட்டம் மட்டும் கை போட்டதாங்க. வந்தாலும் வரணும் வராட்டி நட்டம். ஆனா வந்தா எவ்வளவு ஆகும் தெரியுமா? அதுக்கு எள்ளு போட்டு பாரு, பார் பிடிக்க போறியா, பட்டம் போட போறியா, உரம் வைக்க போறியா, தண்ணி வைக்க போறியா, எதுவுமே கிடையாது. இயற்கையில ஒத்தமலை பேச்சா போதும், அது வாட்டுக்கு நினைச்சு போயிடலாம். அப்ப போட்டு வராமல் போயிருந்தால் ஒருபடி எள்ளு நஷ்டம். ஆனா ஒருபடி எள்ளு நீ வந்து கயக்காட்டை ஊதிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட 10 மூட எள்ளு அடிக்கலாம். அப்ப நஷ்டமா போகும் நினைக்கும் பொழுது அதில் லாபம் கிடைக்கக்கூடிய தொழில் அதே இளைச்சவே இல்ல விதடா. சரியா? வலுத்தவே வாழை போடுற. இன்னைக்கு ஒரு வாழை விவசாயிக்கு தெரியும், ஒரு ஏக்கர் வாழை விவசாயம் பண்ணா குறைஞ்சபட்சம் 60 ல இருந்து 80,000 செலவழிக்கணும். என்னைக்கு கட்ட ஊன்றிய காய் வெட்டு வரைக்கும் சொந்த காசு செலவழிக்கணும். அந்த அளவுக்கு வலுவா இருக்கணும். அதே வலுத்தவே வாழை போடுற. ஏன் தெரியுமா? ஆடி மாசம் நீ கட்ட ஊண்டி வச்சு ஆடி 18 பிறகு அன்னைக்கு சித்திரையில காய் வெட்டுக்கு வரணும். கணக்கு நீ கட்ட ஊன்றது, கண்டு அணைக்கிறது வந்து, பார் போடுறது, பட்டம் பிடிக்கிறது, உரம் வைக்கிறது, தண்ணி வாய்க்கிறது, பக்க கண்டு அறுக்கிறது, இலை இறக்கிறது, காய் வெட்டுக்கு முத்தி போய் நம்மளால முட்டு கொடுக்குற வரைக்கும் உன் கை காசு போடணும். ஒரு வருஷத்துக்கு வாழை வருஷ பயிர். அந்த நேரம் வந்து காய் முட்டி இப்படி நல்லா காய்ச்சி போயிருக்கு, 2 லட்சம் ரூபாய்க்கு நிற்கிறது காய், வெட்டி விடுவோம் தோட்டத்தை, ஒரு ஏக்கர் விட்டுருவோம் அப்படின்னு அந்த நேரம் சித்திரை சொல்லி எங்க ஒரு ஓய்வு ரெடி எடுத்து வச்சுக்க, அத்தனை அடிச்சு ஆச்சுட்டு போயிடும். இப்ப நீ லாபம் அடைக்கும் நினைத்த நஷ்டத்துக்கு வந்துச்சா? அதனால நஷ்டப்படக்கூடிய தொழிலையும் லாபம் உண்டு. எள்ளு லாபம் என்று நினைச்சக்கூடிய தொழிலையும் நஷ்டம் உண்டு. வாழை அதே வலுத்த வாழையை போடுற இளைச்சவை எள்ளு வரானே. நீங்க வாழையா எல்லா இந்த பகுதியில் அறந்தாங்கில இருந்து இந்த பக்கம் எல்லாம் எடுத்துட்டோம்னா விதப்பு தான் இல்லையா? ஆனா நான் சொன்னேன் இல்ல, இந்த புதுக்கோட்டையில இருந்து அந்த பக்கம்லாம் நாற்று பறிச்சு இல்ல அது நாத்தை பறிச்சு அப்படிதான் சொல்லணும். 10 ஏக்கர் நட்டா அப்படிம்பாங்க. 10 ஏக்கர் அப்புறம் நட்டமா தான் போகும். நடவு செய்தல் சொல்லணும்ல. இப்ப இந்த வாய் என்ன சொல்லுது? இளைச்சவன் வலுத்தவன். அப்ப எது நஷ்டம் இல்லாத தொழில் அப்படின்னு சொல்லணும்ல, நஷ்டம்னு சொல்லணும். உங்களை மாதிரி வாயில கட்டு போய் நட்டம் லாபம் அப்படி சொல்லக்கூடாது.
நஷ்டமா பேச்சு சரியா இருக்கணும். பேச்சு சரியா நீங்க என்கிட்ட பேசணும். இருங்க, என்ன நீங்க தான் சொன்னீங்க இந்த இதெல்லாம் எடுத்து பார்க்கணும். நட்டோட வார்த்தை யார்கிட்ட வந்துச்சுன்னு அதை வச்சுதான் நான் பேச ஆரம்பிச்சேன். புரிஞ்சு பேசுறேன். எடுத்து பார்த்து வச்சுக்க நாரி போயிருவோம் பொழப்பு. என்ன சொல்ல தெரியுமா? ஏங்க லாபமா நஷ்டமா வேணுமா அப்படின்னு கேட்கும்போது எதுக்கு ஆடிப்பட்டம் தேடி வத பட்டம் தவறுனா அப்ப நான் கேள்வி கேட்டேன். நீங்க நட்டமா போயிடும். அப்பத்தே நான் கேட்டேன் உங்களுக்கு லாபம் வேணுமா நட்டமா மறுபடியும் எடுத்து பார்க்கட்டுமே. இதுக்கெல்லாம் பயந்தவன் நான் கிடையாது. நட்டமா போயிடும் நான் சொன்னது உண்மைதான். இல்லைன்னு சொல்லல. கேள்வி கேட்ட அடுத்த கேள்வி கேட்டது யாரு? உனக்கு லாபம் பிடிக்குமா நட்டம் பிடிக்குமா? ஆமா அப்படி கேட்டது யாரியா? நீ தானே சொன்ன. நீ நட்டம் தானே சொன்ன. அதனாலதான் எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. லாபமா இருந்தா இல்ல நட்டமா இருந்தா எனக்கு இல்ல. நட்டமா இருந்தா எனக்கு எதுவும் பிரயோஜனம் இல்ல. புரியல உங்களுக்கு? லாபம் நட்டமா இருந்தா லாபம் வரும். எனக்கு எங்க அம்மா அந்த திணைய சமைச்சு கொடுத்தா தான் நானே சாப்பிடுவேன். இன்னும் உங்களுக்கு புரியவே இல்லை. அதே பச்சை பிள்ளைன்றது நட்டமா இருந்தா தான் லாபம் கிடைக்கும். அப்படியா? நட்டமா இருந்தா தான் இப்ப வாழை பூரா ஜரிஞ்சிச்சுன்னா புரியாம பேசுற. சரி அது கிட்ட போயிட்டு நட்டமா இருந்தா லாபம் கிடைக்கும். இல்ல உண்மையில எனக்கு புரியல. அது புரியாம இருக்கட்டும். புரியாததை புரிய வைக்கக்கூடிய புத்தி கிடக்கு. அதனால உனக்கு அழகான ஒரு மாப்பிள்ளை பாட்டம் தெரியும். மாப்பிள்ளை யாரு? பேர் என்ன? மாப்பிள்ளையார் இல்ல, பிள்ளையாருடைய தம்பி முருகப்பெருமான். அல்ல மாப்பிள்ளை யார் அப்படின்னு கேட்டேன். அந்த பிள்ளையாருடைய தம்பி முருகப்பெருமான். அப்படியா? எனக்கு பிடிக்கலன்னு பிடிக்கிற மாதிரி செய்ய சொல்றேன். என்ன செய்வீங்க? என்ன செஞ்சா உனக்கு பிடிக்கும்? நான் என்ன வேணாலும் செய்வேன். ஏன் புருஷன்கிட்ட கடவுள்மா நீங்க ஏன் அதை கேக்குறீரு? நான் அதை கேட்கல. செய்ய சொல்றேன்னு சொல்லி ஆசீர்வாதம். இந்த வேலை தான் பாத்துக்கிட்டு இருக்கீங்க. ஆசீர்வாதம் நீங்க செய்ய மாட்டீங்க. அப்படி கிடையாது. அவர் சொல்லி அந்தால செய்ய சொல்லுவீங்க. அப்புறம் நான் செஞ்சா அப்புறம் அவருக்கு என்ன வேலை இருக்கு? அதானே பார்த்தேன். சரி அவர் என்ன உறவு முறை மாறிடாதா? ஆமா ஆமா. அதனால உங்களை தப்பா பேசிடுவாங்க. அம்மா கண்டிப்பா தங்கச்சி கூட விட மாட்டான் போல இருக்கு. ஆமா அப்புறம் இல்ல முருகன் வந்து உங்களுக்கு மச்சான். அவரை நான் கட்டிக்கிட்டு நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன்? தூது போன அண்ணனை வச்சிருக்காளப்பாவ அப்படி உலகம் பேசி போடுவாங்கல்ல. எல்லாருக்கும் பொழப்பு. ஏன்னா மதுரை ஆறுமோன் ஞாபகம் வருது. எதுக்கு? 2 கழுதை பேசிக்கிச்சான். ஓன் ஜாமம் பத்திரம், ஓன் ஜாமம் பத்திரம். ஆமா அதான் வேற மாதிரி ஆசீர்வாதம் கொடுத்த கதை. அத சொல்லக்கூடாது. ஏன்னா அந்த காலங்கள் வேறு இந்த காலங்கள் வேறு. அதான் உனக்கு முருகன் வேற ஒரு மாதிரி இல்லமே. கூட்டி கொடுப்பவர்கள் கோத்திரத்தில் கொடியும் ஊட்டி கொடுப்பது உங்களதான் சொல்லிக்கிட்டு என்னப்பா? உண்மையை ஊட்டி கொடுப்பது உங்கள் கோத்திரம் கேட்கறியா? ஆமா கேட்கலாமா? கேட்கணும். அப்படிதான் கேட்பேன். கேட்டேன்னு வச்சுக்க அப்புறம் என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? பண்ண முடியுக்கு வருவாங்க ஆளு. திருமணமே பண்ண முடியும். கேட்ட வார்த்தையை மாட்டி காட்டுகிறேன். கூட்டி கொடுப்பது கோத்திரம் கேட்டாயே. அன்புலாக்கு அன்பை கூட்டி, அறிவிலாக்கு அறிவை கூட்டி, கல்வி கூட்டி, செல்வத்தை கூட்டி, பொன்னை கூட்டி, பொருளை கூட்டி, உன்னையும் காட்டி இவள்தான் பெண் என்று அவன் வருவான். இவளோ பெண் என்று. ஆஹா இப்ப இவருடைய பெண்ணை திருமணம் முடித்து காட்ட வேண்டும் என்றால் அதற்கு சபதம் செய்கிறேன். அதிகாலை சூரியன் அஸ்தமனம் ஆவதற்கு உனக்கும் கந்தனுக்கும் மனமுடித்து காட்டுகிறேன். அப்படி இல்லை நான் மகிழ்ச்சி செல்ல வருகிறேன். அப்போ உங்க மசூதா பைத்தியம். நான் பைத்தியம். உன் புருஷன் உனக்கு நல்லா பாப்பேன். வைத்தியம் பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்குற பைத்தியக்கார வைத்தியருக்கு பைத்தியம் முடிச்சா வைத்தியம் வைத்தியத்தை பார்ப்பேன். வைத்தியத்தை பார்ப்பேன். போய் எனக்கு வைத்தியம் பிடிச்சிரு போல இருக்கு. தப்பா உங்க 4 பேருக்கு தலையில் அடிச்சு சொல்றேன். எதுக்கு? முருகன் எனக்கு பிடிக்கல. அப்படித்தானே அவர்கிட்ட சொன்னீங்க. யார்கிட்ட? அப்படின்னு அவர்கிட்ட சொன்னதையும் நம்பிட்டீங்களா? சும்மா முருகன் மேல அவ்வளவு ஆசை. சொல்றதுக்கு நேரம் தான் குறைவா இருக்கு. அது ஒரு 5:30 மினிக்கு வந்து சொல்றேன். மினிக்கிறதா